நகரின் மையத்தில் இருந்த அந்த கல்யாண மண்டபத்தின் முன் சந்தோஷ் வித் சந்தியா பெயர் பலகை மின்னியது. அழகான சந்தோஷும் தேவதை கணக்காய் இருந்த சந்தியாவும் ஜோடியாய் நிற்க, கீழே நண்பர்களின் புகைப்படங்கள். மண்டபத்தின் உள்ளே சந்தோஷும் சந்தியாவும் உட்கார்ந்திருந்தனர். போட்டோவில் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தனர். நகரின் 2 ஜவுளி கடைகளையும் 4 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களையும் வைத்திருக்கும் பணக்கார பார்ட்டி பரந்தாமனின் ஒரே மகள் சந்தியா. சொர்க்கத்தின் உச்சியில் இருந்தான் மாப்பிள்ளை சந்தோஷ். வருங்கால மனைவியின் அழகை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல என திடீர் குரல் அவனை பூமிக்கு அழைத்து வந்தது. அவனது கல்லூரி கால தோழன் கணேஷ். இப்பொழுதும் தொடரும் நட்பு. வாடா, இவ்வளவு லேட்டாவா வருவ? சாரி மச்சான், கிளம்புறப்போ கொஞ்சம் திடீர் வேலை, அதனால தான் முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன? ஆமாம், உனக்கு எப்பவும் வேலைதான். எங்க நம்ம மற்ற நண்பர்கள் எல்லாம்? 5 பேர் கொண்ட குரூப் அது. எல்லாம் உள்ளதா இருக்காங்க என அவன் சொல்லும் பொழுதே அனைவரும் வெளியில் வந்தனர். அப்புறம் மச்சான், நம்ம குரூப்லேயே சம்சார சாகரத்தில் இதுவரைக்கும் விழாம நீ மட்டும்தான் இருந்த. இப்போ நீயும் விழுந்துட்ட. அட, அவன் எங்கே விழுந்தான்? ஸ்டெடியாக நிற்கிறான் பாரு. பிடிச்சது என்ன சாதாரண இடமா? புளியாங்கொம்பல்ல பிடிச்சிருக்கிறான். அதானே, அவன் முகத்தை பாத்தியாடா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் என இன்னொருவன் சொன்னான். அதெல்லாம் ஒன்றுமில்ல, சும்மா இருங்கடா என சந்தோஷ் சொன்னாலும் அவனுடைய சந்தோஷத்தை அவனாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. சந்தோஷ் அருகே நெருங்கிய கணேஷ் யாருக்கும் கேட்காத ரகசிய குரலில், சந்தோஷ், கல்யாணத்துக்கு பிரீத்தா வருவாளா என்றான். பிரீத்தா என்றதும் சந்தோஷின் முகம் மாறியது. இதுவரை சந்தோஷமாக இருந்த அவன் முகம் பேய் அறைந்ததைப் போல் ஆனது. சேச்சா, அவெல்லாம் வரமாட்டாடா. அவளுக்கு நீ பத்திரிக்கை கொடுத்தியா? இல்லப்பா, அவளுக்கு எதுக்கு நான் தரப்போறேன்? அப்போ உனக்கு கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லு. இல்லடா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியும் தெரிஞ்சிருக்கும். அவள் வேலை செய்கிற கம்பெனியில் தான் என் நண்பர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க மூலமாக தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. சந்தோஷின் மனதில் பிரீத்தாவின் நினைவுகள் வந்து உட்கார்ந்து கொள்ள ஆரம்பித்தது. பிரீத்தா அவனின் முன்னாள் காதலி. 3 ஆண்டு உயிருக்குயிராய் காதலித்தார்கள். கம்பெனி ஒன்றில் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் சந்தோஷ் மேனேஜராக இருந்தான். சப்ளையர் கம்பெனி ஒன்றில் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தால் பிரீத்தா. கம்பெனி வேலை விஷயமாக போய் வந்ததில் பழக்கம் ஏற்பட்டது. ஒருமுறை இருவரின் அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் டேலியாகவில்லை. அந்த கம்பெனியின் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் மாதவன் இவனை பிரீத்தாவிடம் அனுப்பினான். எங்கள் அக்கவுண்ட் செக்ஷன் பிரீத்தா கிட்ட ஜாயின் பண்ணி விடுறேன், உங்களுக்கு அவங்க தெளிவாக விளக்குவாங்க. உங்கள் கம்பெனி ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு என்றான் மாதவன். அதேபோல் பிரீத்தாவிடம் ஜாயின் பண்ணி விடவே அவள் இவனுக்கு அழகாக விளக்கினாள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி எந்த இடத்தில் தப்பு ஏற்பட்டது என்பதையும் விளக்கி அவன்தான் தவறு செய்துள்ளான் என்றதும் பிரமித்து போனான். தவறு சந்தோஷிடம். ஆமாம் மேடம், உங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் சரி, நாங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறோம் என்று அவளை பார்த்து சொன்னான். அப்பொழுதுதான் அவளை முழுதாய் பார்த்தவன் பிரமித்தான். தேவதை போல் அப்படி ஒரு அழகு அவன் மனதை என்னென்னமோ செய்தது. அவன் பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள். தொடர்ந்த கம்பெனி சந்திப்புகளில் அவள் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பேசத் துவங்கி நட்பு, பின்பு காதலானது. பிரீத்தாவுக்கு அம்மா மட்டும்தான், நடுத்தர குடும்பம். அவர்களின் காதல் செழித்தோங்கிய பொழுதுதான் நண்பனின் திருமணம் ஒன்றில் சந்தோஷை பார்த்தாள் சந்தியா. சந்தோஷை காதலிக்க துவங்கி அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என பிடிவாதம் பிடித்தாள். சந்தோஷின் வீட்டுக்கே அவள் அப்பா வந்து விட்டார். பணக்கார சம்பந்தம் வந்ததால் நடுத்தர பிரீத்தாவையும் அவள் காதலையும் மறந்தான் சந்தோஷ். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை புறக்கணித்தவன் ஒரு கட்டத்தில், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது பிரீத்தா, எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, நாம் பிரிஞ்சிடலாம் என்றான். அடுத்த மாதமே சந்தியாவுடனான கல்யாணம் நிச்சயமாகி இதோ கல்யாணத்தில் வந்து நிற்கிறது. வந்தவர்களிடம் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்த சந்தோஷ் தற்செயலாக மண்டபத்தின் வாசல் படியை பக்கம் பார்த்தான். இடி விழுந்தது போல் அதிர்ந்து விட்டான். காரணம், கையில் பரிசுடன் வந்து கொண்டிருந்தாள் அவளின் முன்னாள் காதலி பிரீத்தா. இவ்வளவு நேரம் மனதில் இருந்த சந்தோஷமும் பரவசமும் தொலைந்து போனது. சந்தோஷின் மனதில் பயமும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. இதயம் படபடப்பாய் அடித்து கொள்ள ஆரம்பித்தது. இவள் எதுக்கு இங்க வரா? பத்திரிகை கூட வைக்கவில்லையே. பிரச்சனையை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த வருகிறாளா?
கையில் என்ன? நாங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்த புகைப்படத்தை எல்லாம் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வராளா? அவன் மனம் பதைபதைப்புடன் யோசிக்க துவங்கியது. முகத்தில் எங்கும் வியர்வைகள் ஊற்ற பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கவே மிகவும் சிரமப்பட்டான். இவன் முகத்தை மாற்றத்தை பார்த்து, என்ன உங்க முகம் வாடி போயிருச்சு? இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் முகத்தில் இல்லையே, ஏதோ பதற்றமா இருக்கிற மாதிரி தெரிகிறதே என்றாள் சந்தியா. நோ சந்தியா, ஐ எம் நார்மல் என்று அவன் சொன்னாலும் எங்கே தன் பயம் சந்தியாவுக்கு தெரிந்து விடுமோ என யோசித்தான். அவளை கவனித்து விட்டான் கணேஷ். என்னடா சந்தோஷ், இவளுக்கு எப்படி பத்திரிக்கை கொடுக்கலையே? எதுக்குடா வந்தா? மண்டபம் எப்படி தெரியும்? நேரத்துக்கு கரெக்டாக வந்திருக்கிறாளே என்றான். நான் தான் சொன்னேனா, அவங்க ஆஃபீஸில் இருக்கிற என் நண்பர்களுக்கு பத்திரிக்கை வைத்தேன், அவங்க யாராவது சொல்லியிருக்கணும் என்றாள். ஆனால் அவன் எதுக்கு வந்தாள்னு தெரியலடா, பயமாக இருக்குது, மனசில் இருந்த சந்தோஷமெல்லாம் போயிருச்சு என்றான். பயப்படாம இரு, எக்காரணம் கொண்டும் சந்தியாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவனால் நார்மலாக இருக்க முடியவில்லை. நலங்கு வைக்க கூப்பிட்டனர். நலங்கு சந்தனம் பூசும் பொழுது சந்தனம் ஒட்டவே இல்லை. வடிந்த வியர்வையில் எல்லாம் வழிந்தது. நலங்கு வைத்த பெண் ஒருத்தி, என்ன மாப்பிளைக்கு இப்படி வேர்க்கிறது என ஜோக்கடித்தாள். கல்யாணமாக போவதில்ல, பொண்டாட்டியை நினைத்து இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டார் போல என இன்னொரு பெண் பதிலுக்கு காமெடி செய்யவே அனைவரும் சிரித்தனர். ஆனால் சந்தோஷுக்கு மனம் எதிலும் ஒட்டவில்லை, தடுமாற்றம் தான். அவன் கண்கள் மண்டபத்தில் சேரில் அமர்ந்திருந்த பிரீத்தாவையே பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த புரோகிதர் இருவரையும் பக்கத்தில் உட்கார வைத்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவே சரியாக சொல்ல முடியாமல் தடுமாற ஆரம்பித்தான். என்னாச்சுங்க உங்களுக்கு? மந்திரம் கூட சரியா சொல்லாம சரியா சொல்லுங்கோ என்றார் புரோகிதர். அவனை முறைத்த சந்தியா சரியா சொல்லுங்க என்றாள். அடுத்து மாலை மாற்றுதல், மற்ற சடங்குகள் என எதையும் அவனால் நிம்மதியாய் செய்ய முடியவில்லை. ஒருவித பயம் கலந்த பதற்றத்துடனே இருந்தான். எல்லாவற்றையும் முன்வரிசையில் அமர்ந்து புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீதா. எப்படியோ ஒரு வழியாக தாலி கட்டியவுடன் தான் நிம்மதி பெருமூச்சு வந்தது சந்தோஷுக்கு. எல்லோரும் பரிசு பொருட்களை கொடுத்து சாப்பிட போக நிதானமாய் மேடை ஏறி வந்தாள் பிரீதா. எடுத்து வந்த பரிசு பொருளை அவனிடம் கொடுத்து இருவரையும் கை கொடுத்து வாழ்த்தினாள். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், காத்திருக்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கீழிறங்கி போய்விட்டாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து பிரீதா முன் நின்றிருந்தான் சந்தோஷ். கைகளை கட்டி கொண்டு பேச ஆரம்பித்தாள். நான் வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீ கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்ததற்கு காரணம் இருக்கு சந்தோஷ். சும்மா இருந்த என்னை காதல்ங்கிற பேரில் என்னை ஏமாத்திட்டு உன்னை நான் தண்டிக்க நினைத்தேன். அதற்குத்தான் வந்தேன். உன்னை என்னால் எப்படி தண்டிக்க முடியும்னு யோசிக்கிறியா? இதோ இந்த 2 மணி நேரமா நீ அனுபவிச்சுட்டு இருந்தியே நரக வேதனை, அதுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை. கல்யாணம்ங்கிறது ஒரு முறை வர்றது. மனமேடையில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியல. கட்டிக்க போற பொண்ணுக்கிட்ட நான் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாளோங்கிற பயத்திலையும் பதற்றத்திலையும் அனுபவிக்க வேண்டிய மொத்த சந்தோஷத்தை இழந்துட்டு நரகத்துல இருந்த மாதிரி நீ இருந்தில்ல, அதுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை. என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்க முடியும். ஆனால் செய்யலை. ஏன் தெரியுமா? உன்கிட்ட உண்மை இல்லை, உண்மையான காதலும் இல்லை. என்னை வேணாம்னு புறக்கணிச்ச நீ எனக்கு எப்பவுமே வேண்டாம். காதல் நாடகமாடி என்னை ஏமாத்தின நீ என்னை பொறுத்தவரை செத்துட்ட. ஆனால் நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன். உண்மையாக காதலிப்பவர்களுக்குத்தான் காதலித்தவரின் சந்தோஷம்தான் முக்கியம். எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைப்பாங்க. தன்னோட காதலன் காதலியை விட்டு கொடுப்பாங்க. அப்படித்தான் நான் உன்னைய இந்த சந்தியாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன். பொய்யா காதலிக்கிறவங்க தான் தன்னோட சுயநலத்துக்காக காதலுக்கு துரோகம் பண்ணிட்டு உன்னை மாதிரி ஓடி போவாங்க. கடைசியா ஒன்னே ஒன்று உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இதோ இவளுக்காச்சும் நீ உண்மையா இரு. இவளை விட வேறொரு பணக்கார பொண்ணு கிடைச்சிட்டா இவளையும் விட்டுட்டு போயிடாதே என சொல்லிவிட்டு கம்பீரமாய் மண்டபத்தை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தாள் பிரீதா. அவளின் பேச்சு அவனுக்கு செருப்படி வாங்கியது போல் இருந்தது சந்தோஷுக்கு. அப்பொழுதுதான் யோசித்தான், தான் எவ்வளவு பெரிய துரோகத்தை அவளுக்கு செய்திருக்கிறோம் என்று. காலம் கடந்த பின் தவறை யோசிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆமாங்க, நாம் உண்மையாக காதலிச்சா அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பது தான் நல்லது.
ஒருமுறை உண்மையான காதலுக்கு நாம் துரோகம் செய்துவிட்டால் வாழ்க்கையில் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரவே முடியாது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.